இருக்கலாம். ஆனால் அது உங்களோட வந்து வசனம் ஜேசுனால் சொன்னவர் ஒண்ணு கேட்டவர் இல்ல உங்களோட சொல்லிக்காரோ வேவதாவத்தினர் சொல்ல அப்ப அவர் அந்த அதிகாரத்தை அது கேள்வி பாலனா வணக்கம். அது கேள்வி பதிலுரிய நேரம் தானே பாலனா. இது அது இல்ல பாலனா. இது இங்கே வஜிதா அவர்கள் மரித்து உயிர்த்தல்வர்னு சொல்லி எழுதியிருக்காரு. கேளுங்களேன் பாலன், எங்கட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கன்னி மரியா, நாங்க மரியம்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பிறந்தது உண்மை. சரி, 4 சீடர்கள் யூதர்கள் காட்டி கொடுத்தது உண்மை. அந்த நேரத்துல இயேசுநாதர் மாதிரி ஒருவரைத்தான் இறைவன் இயேசுநாதரை உயர்த்தின உடனே, ஈசா நபி அவர்களை உயர்த்தின உடனே அவரை போல ஒருவரை தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. சரியா? அவர் கேளுங்களேன் நான் சொல்றத. இப்ப எங்களோட குர்ஆன்ல இருக்கிறத நான் சொல்றேன். எனக்கு பைபிள்ல படிச்சிருக்கிறேன் நான். அதை உங்களோட நம்பிக்கை அது. நான் சொல்றேன். அப்ப என்னோட சொன்னா அவர் மீண்டும், இப்ப நீங்க சொல்றீங்க அவர் மரணித்தவர் உயிர் பெற்று எழுந்து திருப்பி வருவார்ன்னு சொல்றாரு. நாங்க சொல்றோம் அவர் மரணிக்கவும் இல்ல, இறைவன் உயர்த்திருக்கிறான். இறைவன சக்தியால் அவர் மீண்டும் உலகுக்கு வருவார் என்று நீங்களும் நம்புறோம், நாங்களே நம்புறோம். சரி சரி. ஆனா மரணிக்கிறேன்னு சொல்றது அதுக்குதான் விட சொன்னவர் இயேசுநாதரே தானே சொல்லிக்கார். இந்த 3ஆம் நாள் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர்ப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசி காட்டினார். அது நீங்க பைபிள்ல நீங்க நம்புறீங்க, நாங்க நம்பல. அது அவ்வளவு வரிகளா இருக்குது பாலனா. இப்ப இல்லாத ஒரு வெறும் அதை அப்படித்தான் வரி இயேசுநாதரே சொல்லிக்காரோன்னு சொல்லி வசனத்துல இருக்கணும் கேட்டவா. அப்பதான் பாஸ்டர் விட சொன்னவர் இந்த வாசி காட்டினவர் இந்த இதுக்குன்னு சொல்லி அந்த அதிகாரம் வந்து வாசி காட்டினார். அதான் சொல்றேன். இப்ப நாங்களும் குர்ஆன்ல சொல்லலாம் தானே. இப்ப ஆயத்துல இப்படி இருக்கின்ற நாங்களும் சொல்லலாம். எனக்கு அதுல அந்த டிஸ்கோஸ் வேணாம். நான் சொல்றேன் அது கூட நம்பிக்கை. அதை நான் தவறாக நினைக்கல. அதே பாலனா அது ஒரு கேள்வி பதில் நேரம். அது வேற நடந்தது. உலகமுழுக்க தெரியும். நீங்க சொல்றீங்களா அவர் ஃபாதரிடம் போகின்றார், ஃபாதர் இயேசுநாதர் மகன் என்று சொல்றீங்க. கோட்டுன்ற ஒருவர் இருக்கிறார் தானே. அந்த தகப்பன் யார்? அந்த தகப்பன் நாங்க அல்லாஹ்னு சொல்றோம். அவ்வளவுதான். நீங்க கத்தர்ன்னு சொல்றீங்க, நாங்க அல்லாஹ்னு சொல்றோம். அவங்க இயேசுன்னு சொல்றார்கள், அவர்கள் இந்த சிவன் என்று சொல்றார்கள், அவங்க புத்தர் என்று சொல்றார்கள். அவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கை. விளங்குதா? இல்ல கொஞ்சம் கேளுங்களேன். என்னன்னு சொன்னா நீங்க லோயர் மூலமாக தேடுகிறீர்கள், நாங்கள் ஜட்ஜிட்டே போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பதில் நான் சொல்றேன். என்னாலன்றி ஒரு பிதாவிட்ட போயிலான்னு வசனம் இருக்குது. அது நீங்க நம்புறீங்க, நாங்க நம்பல. நாங்க சொல்றோம் என்னாலன்றி பிதாவிட்ட ஒரு பேரும் போயிலான். அது எங்கட குர்ஆன்ல சொல்லுது. நீங்க மக்களை தேடாதுங்க, உங்களோட பிரச்சனை எனக்கு நேரடியா கேளுங்கன்னு சொல்லுது குர்ஆன். நீங்க 3வது தரகர்கிட்ட போறீங்க. 1400 நபியல் இந்த இறைதூதர்கள் வந்திருக்கார்கள். அதுல 25 பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, 10 பேர் கௌரவிக்கப்பட்டிருக்காரு, 4 பேருக்கு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. எங்களோட குர்ஆன்ல சொல்லப்படுது. மூசா நபி, தாவூத் நபி, ஈசா நபி, முகமது நபி, அவரை 4 பேருக்கும் குர்ஆன்ல வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வேதங்கள்ல ஒருவரை தான் நீங்க ஈசா நபின்னு சொல்லுவீர்கள், நாங்க இயேசுநாதர், நாங்க ஈசா நபின்னு சொல்றோம், நீங்க இயேசுநாதர் சொல்றீங்க. மோசஸ் நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். உங்களோட கேள்விக்கு நான் வருகிறேன். இல்ல வஜிதா, எனக்கு இதுக்கும் ஒரு கேள்வி. நாங்கள் எப்பவும் எழுதினதையும் படித்ததையும் அதிபர் சொல்ற மாதிரி தான் நாங்க காட்சி கொண்டிருக்கோம். இப்ப எங்களை பற்றி கதைப்போம்ன்றதே தெரியாது. எங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளும் அதிபர் சொன்னது நீங்க சொன்னது நான் என்னது இதுல சொல்றேன். எங்களுக்கு அறியாத ஒரு அறிவு இருக்கிறது, விளங்குதா? அதைத்தான் நம்பிக்கை ஞானம் என்று சொல்றது. இப்ப 2 இருக்குது. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களோட உயிர் எங்க இருக்கிறது? உங்களால சொல்ல முடியுமா? உங்களோட கழுத்தை வெட்டினாலும் நீங்க செத்து போவீங்க, உங்களோட வகுத்தை வெட்டினாலும் செத்து போவீங்க, உங்களோட கையை வெட்டி ரத்தம் கூடுனாலும் நீங்க நான் இறந்து போயிடும். சரியா? உங்களெல்லாம் நாம சொல்லுவது பொதுவாக நாங்க அப்படி நடந்து போவோம். ஆனா அந்த உயிர் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும். அத ஒரு மனிதனால கண்டுபிடிக்க இயலுமா? இல்ல. 2 கருக்கள் சேர்ந்து ஒரு கரு உருவாக்கப்படுகிறது. அந்த கருவை உருவாக்க ஒரு ஆளால முடியுமா? விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க இயலுமா? அந்த கருவை எடுத்து கேப்புக்குள்ள அனுப்பி ஒரு காகித வயிற்றுக்குள்ள அனுப்பி ஒரு கருவை உருவாக்கத்தான் முடியுமே தவிர அந்த கருவை உருவாக்க முடியும், முட்டையை உருவாக்க முடியாது ஒரு மனிதனால். கோழி குஞ்சத்தான் உருவாக்க முடியும். அப்ப அந்த ஆதியும் மந்தம் என்று சொல்வாரு. ஆதியும் மந்தம் என்று அந்த இறைவ சக்தியை எல்லாராலும் உணர முடியாது. அதுக்கு நம்பிக்கையும் தேடலும் கூடுதலாக வேணும். அது பல பக்க பிரிவுகளாக இருக்கலாம், அது வேற வேற பெயர்களால் மூலமாக அழைக்கப்படலாம்.
இந்த பெரிய இப்ப நம்ம கம்ப்யூட்டர் இப்ப நான் சூமுக்குள்ள உங்களோட சந்திக்கிறேன்னு சொன்னா நான் உடனே வந்து அதுக்கு அந்த அதோட அந்த கடவுச்சிட்ட அமைச்சு உள்ளுக்கு வரணும். இந்த பெரிய உலகத்தை இயக்குன்றது யாருன்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்குல்ல. காலையில எழுந்தோட சூரியன் உதிக்குது, காலையில மறையுது, அதை யாரு இயக்குகின்றார்கள்? அது ஏன் பைபிள்ல தேடுறீங்க, அது ஏன் இந்த குரானுக்குள்ள தேடுறீங்கன்றத என்னுடைய இப்ப பாருங்க. பாலன் கேட்டு நீங்க வேலைதான், வேலையில கஷ்டம் வந்துட்டோம். அப்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். இது தீர்வு இல்லாதது. ஏனென்றால் நீங்க சொல்ற ஒவ்வொரு கதையையும் இயக்க தலைவர்கள், ஆயுத போராட்ட இயக்க தலைவர்கள், குழு தலைவர்கள் சொன்ன கதைதான். நீங்க ஒன்னொன்று சொல்ல 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 இதே இவங்க சொன்னாங்க, இதே இவங்க சொன்னாங்க, இதே பாருங்க இப்படி சொன்னாங்க, இப்படி நடந்தாங்க, நானே தான் எல்லாம் வந்தாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுவேன். அப்ப ஒன்று பிழைன்னா எல்லாம் பிழைதான். நீங்க இறைவன் சொல்றத குரான்ல இருக்கிறத நான் நம்புறேன். ஆனா இயக்கம் தந்த கதையை சொல்லும் போது இது பயங்கரவாதம், அடாவடித்தனம் இல்லை, எது இல்லை. இது எல்லாம் இயக்குறது கடவுள் என்றது ஒன்றை உணர்ந்தா உங்களுக்கு நடுவுல எந்த தடியும் நிக்க தேவையில்லை, எந்த புத்தகமும் நானாத்தான் சொல்றேன். இப்ப 4 பேரு 4 விதமாக சொல்றது அது இறைவன் தான், வேற வேற பேரால் அழைக்கப்படுகிறோம். அதே அதுக்கு நீங்க ஏன் சாட்சிக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வாரீங்க? எனக்கு புரியவே இல்லை. எப்ப இந்த மானுடம் நம்ப போகுது, சரியா, எனக்கு பிறகு யாரும் வரக்கூடாது, நான் தான் கடைசி, நான் தான் இதுக்கு இணை இல்லை, இப்படி எல்லாம் எத்தனையோ கதை எல்லா புத்தகத்திலும் எல்லா சமயங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. காலத்துக்கு காலம் அதுக்கான விளக்கங்களை சொல்றதுக்கு முழுநீரமா படிச்சுட்டே வர்றாங்க. அவங்க எல்லாம் பணம் பண்றாங்க, அவங்களோட முழுநீர தொழிலே இதுதான். அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு விளங்கிட்டுது இவ்வளவையும் இயக்குறது கடவுள். ஆனா பிறகு இவன் சொல்லணும், இவர் சொல்லணும், இந்த புத்தகம் சொல்லணும் என்று. இனிமே நான் நினைக்கிறேன் விடுபட மாட்டீங்க, பரவாயில்ல, அது கூட விதி, அது தலைவிதி உங்களுடையது. நானும் சின்ன வயசுல இப்படித்தான் புத்தகங்களை வாய்ச்சி போட்டு அதுல நம்பி நண்பர்களோட விவாதிக்கிற இந்த தொழில் கட்சியத்தான் கண்டுபிடிச்சேன். என்ன நடக்குது இங்க? நான் அவுட் ஆகி போய் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய கடவுளை விட்டுட்டு என்ன யாரோ சொன்ன கடவுளை பற்றி காய்ச்சி வந்திருக்கேன் என்றது தீர்ப்பு வரும். எனவே அது பிரச்சனை இல்லை. இப்ப ரஜினியால் கேட்டதுக்கு வஜிதா சொல்லிட்டாரா வடிவா இல்லையா? சொல்லி கொண்டிருக்கும் போது நான் அதற்கிடையில் பாலன் நான் வந்திருந்தேன். ஆனா நீங்கள் இதற்கு அரிசியா ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்கிறேன். திருப்பி முதல் சொன்னதுதான், நான் கடவுளை பூர்ணமாக நம்புகிறேன், நானே கடவுளாக வாழ நினைக்கிறேன். நீங்க இந்த 2வது வரியை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களால் நீங்க கடவுளாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், ஏத்துக்கொண்டு சொன்னா ஏத்துக்கொள்ள அடைஞ்சதான். ஒரு மனிதன் கடவுளாக மாற முடியாது. இல்ல மனிதன் இல்ல, நான் வஜிதா கேட்க மனிதரை விடுவாங்க. இல்ல, நான் கடவுளாக முடியாது. ஆனா இறைவன் சொன்ன சில செயல்பாடுகளை அவர்கள் நினைக்கிற அளவுக்கு என்னால செயல்படுத்த முடியும். உதாரணமாக இறைவன் சொல்கின்றான் என்னன்னு சொன்னா, எங்கட நான் இருக்கிற மார்க்கத்துல ஒருவர் வந்து சாப்பாடு கேட்கும் போது நான் கொடுக்கல, இறைவன் சொல்லுவானா, நான் உங்களோட வீட்டை வந்தேன், நீ எனக்கு சாப்பாடு தரல. அப்ப நான் கேட்பேனா, நீ இன்னைக்கு வந்திருந்தா நான் தந்திருப்பேனே, பிரியாணி எல்லாம் தந்திருப்பேனே. இல்ல, இந்த நேரம் இந்த வேலையாக நான் வந்தேன், அப்பொழுது நீ தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. நான் வந்து உன்னோட கேட்டேன். அப்ப நாங்க நினைக்கணும், இறைவன் அனுப்பித்தான் அந்த வருகின்றார். இப்ப கூரையை பிடிச்சிட்டு இறைவன் எங்களுக்கு உதவி செய்யறல, அது மனிதன் மூலமாக இறைவன் நம்ம செயல்படுத்தப்படுகிறோம். அது எங்களுக்கு ஆறறிவை கொண்டு செயல்படுத்தும்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு உதவி கேட்கிறாருன்னா, ஒரு கஷ்டத்துல இருக்கிறான்னா நாம செய்ய வேணும். நீ செய். அது அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் எனக்கு யாரா கொண்டு இருந்தாலும் உதவி செய்து நம்ம பிரார்த்தனை செய்யும் போதோ ஒருவர் செய்கிறான்னா நம்ம முதலாவது டங்கிவல் அல்லான்னு சொல்லுவோம். இறைவனுக்கு அந்த ஏண்டா இறைவன் வந்து தரல, ஒரு மனிதன் அந்த மனசை இறக்கி எங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கின்றார். அதான் இறைவன் சொல்கின்றான், அழகாக சொல்கின்றார், நீங்க வந்து கேட்கிறார்களுக்கு இல்லை என்று சொல்லாம நீங்க அனுப்புங்க என்று சொல்கின்றார். அப்படி சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்க வாசித்திருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். 100 வீதம் செய்தமா என்பது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் ஒரு 25 வீதம் 50 வீதம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான். இதுதான் கடவுளை நம்புவதற்கும் கடவுளை நம்ப சொல்லி ஆக்கள் சொல்றதை கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் கடவுளையே நம்புறேன் முழுவதுமா. நீங்க என்ன சொல்றீங்க என்றால், கடவுளை பற்றி சொன்னதை வச்சுக்கொண்டு இப்படி கடவுள் இருக்கிற போது என்னால முழுவதுமாக மாற முடியும், படைக்க முடியுமா, உலகத்தை சிருஷ்டிக்க முடியுமான்லாம் திருப்பி கதை சொல்லுவீங்க. நான் அதை இல்லை, எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை, எனக்கு வரலாறை பற்றி எந்த கவலையும் இல்லை, இன்றைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்.
நான் நான் முயற்சி தான் சொன்னேன். அந்த முயற்சியில நான் கடவுளாக முயற்சிக்க முடியுமா இல்லையா? அந்த முயற்சிக்கலாம் என்ற முடிவு நான் கடவுளை 101% நம்புகிறதுக்கு சாட்சி. முயற்சிக்க முடியாது, ஆனால் பார்க்கிறேன் சில சில விஷயங்கள் எங்களால் முடியாது நினைக்கிறது. நாங்கள் இன்னும் வடிவாக அதை உணராமலே இருக்கிறேன். கடைசியான வசனம் என்ன? மொஸ்க் வித்தவுட் கோட், சர்ச் வித்தவுட் கோட், டெம்பிள் வித்தவுட் கோட். இதுதான் என்னுடைய பிலோசபி. இது கடைகள் எல்லாமே. இப்ப நான் சொன்னது ஈசாவிலங்கிற வீட்டு முகப்புல இலங்கை முஸ்லிம்கள் அமைப்பு ஒன்று பெரிய ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதுக்கு ஏற்கனவே காசு சேர்த்து 2 மில்லியன் சேர்த்துட்டாங்க. இன்னும் 1.7 மில்லியன் தேவை என்று பெரிய போஸ்டர் ஒட்டி வெளியிலேயே ஆங்கிலேயர்கள் எல்லா சமூகங்களும் பார்க்கத்தக்கதா ஒட்டி இருக்கிறாங்க. பாருங்க, இன்னும் 1 வருஷத்துல மோஸ்க் எழும்பும். அது தேவையில்லை, அது தேவையில்லாதது ஒன்று. என்ன அதே நேரம் அது ஸ்ரீலங்கன் முஸ்லிம் மோஸ்க், சரியா? அது ஏற்கனவே சிங்கப்பூர் தமிழ்நாடு கொண்டு இருக்குது. இது செய்யாங்க. அதே ரோட்ல பக்கத்துல கதிரன் ரோட்ல ஒரு கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் இருக்கு அந்த ரோடு நீளம். நான் எண்ணி இருக்குன்னு 16 மோஸ்க் இருக்கு. ஆனா அதுக்கு மொஸ்கோட பேர் வைக்கல, அது இப்ப புதிய சட்டம். அப்ப இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர் என்று பேர் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு கெட்டித்தனமா ஒன்று செய்யறாங்க. என்னன்னா, இந்த O level A levelக்கு டியூஷன் கொடுப்பாங்க இந்த நேம் ஆஃப் குரான் கிளாஸஸ். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வாங்குவாங்க முழுக்க. அதாவது ஒரு பிரைவேட்டான ஒரு சென்டர் நடத்துற மாதிரி அதை நடத்துவாங்க. ஆனா அந்த ஐவேளை தொழுகை இருக்கும். இன்னும் ஒரு வீட்டுக்கு திரும்பின உடனே ஒரு 60 யார்லயே ஒரு காலாதிகாலமா இருந்த சர்ச் ஒன்று வாங்கிட்டாங்க. வாங்கி இப்போ அது இன்னும் அந்த கட்ட தொடங்கி இல்லை அந்த சர்ச். அது முன்பு சாராய தவறன பப்ன்னு சொல்லுவாரு. அது எங்கட வீட்டுக்கு முகப்புல திரும்பின உடனே ஒரு 60-70 யாருக்குள்ள இருக்குது. அது எல்லாமே உங்களை கடவுளை காட்டுறதாக சொல்லி உங்களை கொண்டு போறதுக்கான இயக்கங்கள். விடுதலைக்கு இயக்கம் தேவையில்லை. அதே மாதிரி பள்ளிவாசல நீங்க முளத்துக்கு முளம் கட்டுங்கன்னு எதுவும் சொல்லல. அது அவங்களோட அறியாமையை தான் சொல்லுது. ஆனா அதுக்கு குரான்ல இருந்து ஏதாவது வசனத்தை பிடிச்சு கொண்டு ஒரு மௌலவி வருவர் விளக்கம் சொல்றது. இங்க பாருங்க, இப்ப பாலச்சொன்ன மாதிரி இங்க பாருங்க இருக்கு, இதுதான் அது விளக்கம், இதுக்கு தமிழாக்கம் இதுதான். இன்னும் ஒருத்தர் உங்களை சொல்லி நம்ப அது நீங்க சொல்ற மாதிரி வியாபார நோக்கம் தான். இப்ப இங்க சர்ச்சுல வாங்கி மொஸ்கி ஆக்கி கொண்டு போறார்கள் இங்க ஹொலண்டுல. அவங்க விட்டு ஏன்னா அங்க அவங்களுக்கு விற்கணும். அவங்களுக்கு அதை ஒருத்தரும் வாராங்கல்ல, இளையவர்கள் வாரார்கள், அதை விற்க போகணும். அவங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வெள்ளிக்கிழமையில ஜும்மா போறாங்கள்ட்ட காசு கேட்பாங்க. அதிகமாக இஸ்லாமியர் இந்த இலங்கை முஸ்லிம்கள் இல்ல, மொரோக்கோ, துருக்கி, அப்படி பாகிஸ்தான் அவர்கள் சேர்ந்து அதை கட்டி நாங்க தொழுகை போனாலும் பணத்தை வருவோம். ஆனா இது இந்த அமைப்பு முறை தொடங்கி ஒரு நல்ல தொண்டுகள் அந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு சூழலை செய்யறதுக்கான ஒரு போக்கு இருந்தது. இப்ப அது உருமாறுது. தர்ஜினி அவர்களுக்கு சுவிஸ் நாதன் என்றா யாருன்னு தெரியுமா? தெரியும். காரநகர்ல உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், இந்த திருவிழா மணக்காட்டு முத்து மாரியம்மன், மணக்காட்டு முத்து இந்த 6வது திருவிழா இந்த சுவிஸ்நாதனுடைய எஸ்கே நாதனா அவர் அஜிதா அவர்களே கவனிங்க. இந்த வருஷம் அவங்களோட அந்த 15-25 நாள் திருவிழால ஒவ்வொரு நாளுக்கு பொறுப்பெடுப்பாங்க கோயில்ல. அதை இந்த மனிதர் 6வது நாள் திருவிழா இவங்களோட உபயம். இந்த முறை என்ன செய்யிருக்கிறாங்கன்னா, 35 பேருக்கு 7.5 கோடி ரூபாவில 35 வீடு கட்டி கொடுத்து அந்த திருவிழாவை செய்யறாங்க. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு விதமாக செய்வார். நானும் சொல்ல வந்தோம்னா, இப்ப நீங்க முந்திட்டீங்க. இப்ப இங்க எங்கட மோஸ்கி இருக்குது, அது இந்த சவுதி அரேபியா கட்டி கொடுத்ததாம் இந்த சான்றத்தில் இருக்குது. அவர்கள் இந்த வருஷம் இலங்கையில அந்த கிணறும் வீடும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வீடும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு போட்டு காட்டினார்கள். பேசுங்க கதைங்க தொடர்ந்து சொல்லுங்க கேட்கிறேன். தரசினி அவர்கள் அந்த நாங்க தொழுகைக்கு போன நேரம் அவர்கள் செய்த பகுதி, ஆப்பிரிக்காவில கிணறுகள் கஷ்டம் தானே,
அந்த அந்த கிணறுகள் போட்டு கொடுத்திருந்தார்கள். அப்ப ஸ்ரீலங்கா வந்துச்சு. அப்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. துருக்கி அவர்கள் வீடு கட்டப்பட்டிருந்தார்கள் அந்த கிணறு. அப்ப நான் எங்க தங்கச்சிட்ட விசாரிச்சேன், இப்படி ஹொலண்டில் இருக்கிற இப்படி மொஸ்கியால இப்படி கிணறு வீடுகள் கட்டி கொடுத்தா, ஆமாம் அக்கரைப்பத்தில் கட்டி கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த செய்திருக்கிறார்கள் நல்ல விடயங்கள். பலஸ்தீனுக்கெல்லாம் அவர்கள் பொருட்கள் எல்லாம் அனுப்பியிருந்தார்கள் இந்த மொஸ்கில. வெள்ளிக்கிழமையில வருவார்கள். அந்த எம்டி போட்டல்ஸுக்கு தானே நாங்க பாவிக்கிற கோலா போத்தல்கள் அதுகளை எல்லாம் கேட்பார்கள். நாங்க கொண்டு பள்ளிவாசல்லே கொடுப்போம். அவர்கள் வீட்டை வர முதலே நாங்க இப்ப போன முறை நோன்பு திறக்கிறதுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்ணினா 300 சொச்சம் தண்ணி போத்தல் ட்ரிங்க்ஸ் அதுகளை நாங்க பாரம்படுத்தோம். அவ்வளவு எம்டி போத்தல்களையும் நான் பள்ளிவாசல்ல கொண்டு கொடுத்தேன். அதான் இந்த கொடுத்து வித்துட்டு அவங்க அந்த காசெல்லாம் உண்டியல்ல போட்டு இந்த சின்ன சின்ன உதவிகள் செய்வார்கள். இங்கு இருக்கிறவர்களுக்கும் அந்த டக்லோஸ் என்று வீடுகள் இல்லாம வாழ்கின்றார்கள் தானே, அவர்களுக்கு உணவுகள் ஆடைகள் அதுகள் எல்லாம் உதவி செய்கிற. இதுதான் இப்படிப்பட்ட தொண்டுகளை செய்யறதுக்கு கடவுளின் பெயரை பாவிப்பது தவறே இல்லை. சமயங்கள் அதை செய்வது தவறே இல்லை. சரியா? ஆனால் அது தாண்டி உங்களை நம்ப வச்சு இப்படி செய்தா 30% தந்தாத்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்ப வைக்கிறவர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது சரிவராத விஷயங்கள். முகமது நபி அவங்க சொல்லவே இல்லையே முளத்துக்கு முலம் நீங்க பள்ளிவாசல் கட்டுங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ரோட்டுக்கு போனா கூட நீங்க ஒரு துண்ட இல்லாட்டி ஒரு குப்பை பேக் போதும் எங்களுக்கு தொழுவுறதுக்கு. அதை விதிச்சு கொண்டு தொழுங்க என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சொல்லாத செயல்படுத்துறது அந்த உம்மத்துக்கள். அந்த அதுதான் இதை நாங்க உணர்ந்தோம்டா இது பைபிள் குர்ஆன் உண்மையா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பாவிக்கிற எங்களோட சூழல் உள்ள மனிதர்கள் அதை தவறாக்குறாங்கன்னா நாங்க அதை நிராகரிக்கவும் பழகணும். கடவுளை போக மாட்டோம். நீங்க சொன்னது லண்டன்ல இருந்து எங்களுக்கும் இமெயில் வந்திருந்தது. இப்படி இலங்கை அங்க ஒரு மொஸ்டி கட்டுறோம் பணம் உதவி செய்ய சொல்லி. நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். நாங்க கொடுக்கவில்லை. நாங்க எங்கட சக்காத் நிதியத்தை எங்கட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நான் எங்கட பக்கத்து வீட்டாக்களுக்கு ஒரு குசினியோட சேர்த்து ஒரு ரூம் ஒன்று செய்து கொடுக்கணும். நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். பள்ளிவாசல் தேவையில்லை. இப்ப விதிக்கிற பள்ளிவாசல் யூரோப்ல காணும். நாங்க இஸ்லாமியர்களா வாழ்ந்த போது நாங்க ஒரு சதமும் எங்கட பிள்ளைகளுக்கு விரும்பவே மாட்டோம், கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க. இல்ல அதுதான் அந்த அடிப்படை. இதையே நான் சாட்சிக்கு கொண்டு வந்தேன்னா குர்ஆன்ல சொல்லிட்டு வேண்டதுக்காக அது அப்படியே நான் நம்ப வேணும் என்றது எங்களோட அறியாமை என்று சொல்ல வாரம். ஏன்னா அது அறிவிச்சது கூட கடவுள் தான். இங்க ஓதுற பள்ளி நடக்குது போனா இப்ப எங்களோட பேத்தியும் ஓத போறா. ஒவ்வொரு சனி ஞாயிறும் போறது. காசு ஒன்றும் வாங்குறல்ல, அவங்க ஃப்ரீயா தான் செய்து கொடுக்கின்றார்கள். அவிகளுக்கு எங்க செலவுக்கு காசு வருது? அது அவங்க அந்த எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது தெரியாது எனக்கு. தொழுகையில இல்ல வெள்ளிக்கிழமையில போடுறதானே. நாங்க ஒரு உண்டியல் இருக்கும், ஒரு உண்டியல்ல போடுவோம் வெள்ளிக்கிழமையில. இப்ப நீங்க கோயில்ல போட்டுட்டு வருவீங்க தானே, ஆனா கேட்க மாட்டார்கள் எவ்வளவு நாங்க போட்டுட்டு வருவோம், எங்களுக்கு தெரியும். ஆனா அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மதிய நேரம் சாப்பாடு இருக்கும், குழந்தைகளுக்கான டீ பிஸ்கெட் பழங்கள் எல்லாம் வச்சிருந்தார்கள். இல்ல அது ஒரு கம்யூனிட்டி சென்டர், அதாவது இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர் மாதிரி அது செய்யுங்க. ஆனா அதை வச்சுக்கொண்டு அதுல சொல்லப்பட்டதுதான் கடவுள் என்றது நம்ப வலிக்கிறது. நான் இது குர்ஆனை மட்டும் சொல்ல இல்லையா, எல்லாத்தையும் பகவத்கீதை உட்பட. சரியா? அது சொல்லும் போது இப்ப எனக்கு இந்த வசனம் பிடிக்கும். அது என்ன சொல்றது, எது நடந்ததோ நன்றாக நடந்தது அது பகவத்கீதையில குர்ஆன்ல என்று வையுங்களேன், நான் அதை ஒத்துக்கொள்ளுவேன். எனக்கு தேவையான சரியானவற்றை எடுக்க சொன்னது கடவுள் தான். தேவையில்லாத நிராகரிக்க நாங்க அதை கண்மூடித்தனமா நம்பி இயக்கம் செய்யற கோரையெல்லாம் நாங்க தட்டி கொடுத்து ஆதரவளிக்கணும். அப்படி நம்ப பண்ணிட்டாங்க, எங்களை பயமுறுத்திட்டாங்க. உதிரிலிருந்து வெளியில வாங்க கேட்கிறேன். வராட்டி பரவாயில்ல, அது மறுமையில தீர்ப்பளிக்கப்படும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு இதுக்குள்ள போய் நாங்க அகப்படுகிறோம்னு தான் சொல்லுவோம். ஒன்று நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள ஒன்றில் போய் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம், அல்லது ஒரு இயக்க இதுக்கு அமைப்புக்குள்ள போய் அந்த அதையே நம்பி அதையே பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் இதெல்லாம் உணராமல் அவர்களுக்கு கீழே அடி பணிந்து நடக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு இதுக்குள்ள போயிடுறோம். அதுதான் படிப்படியா சிந்திக்க தொடங்க எங்களை சுற்றி விளைவிக்க மாற்றுவர்களை
நாங்க விலகி இல்ல, அவரை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விலகி இல்ல. எங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிவாசல் போனோம்னா நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு அந்த ஒரு பெட்டி வச்சிருக்கிறாங்க, அந்த பெட்டிக்குள்ள கொண்டு சாமான வச்சுட்டு வரலாம் நாங்க. அதுல இங்க கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்காங்க தானே அவங்க, இப்ப நானா இருந்தாலும் சரி அதை போய் எடுத்துட்டு வரலாம். இல்ல அது ஃபுட் பேங்க் இங்க இல்ல, ஃபுட் பேங்க் வேற. ஃபுட் பேங்க் எப்படின்னு சொன்னா அது எங்களோட வருமானத்தை கொடுத்து இங்க கொடுக்குறது, அது அந்த நாட்டு அரசாங்கம் செய்யறது இங்க. அந்த அந்த இது இந்த பள்ளி வாசலால செய்யப்பட்டிருக்குது. இல்ல இங்க 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 நடத்துற முக்காவாசி ஈஸ்டாம்ல இஸ்லாமிக் சென்டர்ஸ் தான் இந்த ஃபுட் பேங்க் நடத்துறாங்க. அதுக்கு அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் இல்ல. வெள்ளைக்காரர்கள் குறைவு, ஆனா ஆசிய நாட்டு வெள்ளக்காராக்கள் தான் கூட எடுக்கிறார்கள். பண்டைக்கு நான் நோன்பு திறந்துட்டு போகல லைன்ல ஆக்கள் நின்றாங்க. அப்ப இவர் சொன்னாரு நம்ம விரும்பினா சாப்பாடு எடுத்துட்டு போகலாம் நோன்பு திறக்கண்டு. அப்ப நாங்க வேற இடத்துக்கு நோன்பு திறக்க போனோம், எனக்கு தெரியாது. அப்ப இவர் சொன்னாரு நாமளும் விரும்பினா சாமானை வாங்கி கொண்டு விற்கலாம் அதுக்குள்ளண்டு. அப்ப நாங்களும் விரும்பினா இப்ப ஷாப்பிங் பண்ணிட்டு போகக்குள்ள இந்த நூடுல்ஸ், சீனி, சாமான, தேங்காய் போத்தல் எல்லாம் வாங்கி கொண்டு வைக்கலாம்னு சொன்னார். வெறும் வாங்கி கொண்டு வைக்கிறதா வெள்ளிக்கிழமையில போகக்குள்ளன்னு சொன்னார். அது வஜிதாக்கா நீங்க ஒருத்தர் பார்த்து நாங்க அதை பார்க்கும்போது அப்படி மனசுல தோணுன எண்ணத்தால நீங்க அதை செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார், அதை செய்யறார். நாங்க ஒவ்வொரு தரமே ஒவ்வொரு இப்ப நான் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த வரி பிடிக்கும்னு சொல்லியிருந்தார் தானே, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அந்த வரி அது கீதாச்சாரத்துல அந்த கீதாச்சாரம் எடுக்க வேண்டாம், ஒரு முதுவான ஒரு இதுன்னு சொன்னா அந்த அந்த வரிகள் இப்போ ஒவ்வொரு தரம் வளர்க்கப்படுறோம். பொதுவாக நீங்க பைபிளை கொண்டுறீங்க, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு இதை எடுத்து அதை கேட்டு நாங்க அதில் எழுதினப்பட்டதை பற்றி இதுன்றத இதை ஒரு பொதுவா எடுத்துக்கொண்டு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்த அந்த வரிகளை பொதுவானதா எடுத்து எல்லா மனிதத்துக்கும் சொல்லிக்கொண்டே வளர்த்து கொண்டு வந்திருந்தா நாங்க இந்த கட்டுப்பாட்டுக்கையும் போகாம பைபிளுக்கும் பகவத்கீதைக்கும் குரானுக்கும் கீழையும் நாங்க இருக்காம பொதுவா ஒவ்வொரு மனிதனும் மனிதனா வாழ்ந்திருக்கலாம்ன்றது என்ற இது. அதுல இருந்து நாங்க மாற்றப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறோம்ன்றது. இதுதான் சரி, சிவன் தான் சரி, நீங்க இதைத்தான் கொண்டு பிள்ளையார் தான். அதிகமா நீங்க பாருங்க இந்த மதங்கள்ல மனிதனுக்கு செய்ய சொல்லி தங்கி இருக்குது. இப்ப எனக்கு பிடித்த வரி குர்ஆன்ல இருந்து நான் அதிகமாக சொல்லிக் கொள்வேன் எந்த இடத்துலையும், பூமியில் உள்ளவரை நேசிக்காதவரை விண்ணில் உள்ள நான் உன்னை நேசிக்க மாட்டேன். அப்ப அது எனக்கு நிறைய பிடிக்கும். பூமியில இப்படி கஷ்டப்படுறாக்களை நீ நேசிக்காம நீ வாழ்ந்தியண்டா எந்த வகையாலையும் தான், உதவியா இருக்கட்டும், இரக்கமாக இருக்கட்டும், எந்த வகையில நீ நேசிக்காம இந்த வானத்துல இருக்கிற நான் உன்னை நேசிக்க மாட்டேன். நீ அது சரிதான். நேற்று ஒரு உணர்வு ஒன்று எனக்கு இருந்தது. எங்களுடைய சொந்த குழந்தைகள், சொந்த பேர பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளா இருக்கும், எங்கண்ட உரத்த உறவுகளா இருந்தேக்க அவை அழுகிறது, சிரிக்கிறது, ஆடுறது, பாடுறது, புதியோட போட்ட ரசிக்கிறது எங்களுக்குள்ள இருக்குது வஜிதாக்கா. ஆனா இதுவே வெளியிடத்துல போய்க்கு ஒரு பிள்ளைங்க ஒரு அழுகல் சினுங்கள் கூட ஒரு 65 வயதானவருடைய முகத்தில உணர முடிஞ்சுது. அது அவ்வளவு அரிகண்டமா பாக்குறாரு, அதை பாக்குற. எனக்கு அது பிரச்சனை இல்லை, அது அவற்றை இது அவருடைய விருப்பம். ஆனா அது என்னால உடனேடா இது அவங்க இப்படி இருக்கிறாங்களே என்ற மாதிரி எனக்குள்ள நான் எனக்குள்ள தயாராகி கொண்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லையே இது, அதே எங்கடி ஏண்டா செய்யறோம் வேண்டா செய்யல என்றதும் அதை சொல்ல. அப்ப அந்த அளவுக்கு நாங்க இல்லாம அதை உணரப்பட்டு அப்படி இருக்கிறோம்ன்ற அளவில் எங்களுக்குள்ள உணர்ந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அங்க வருகுது. அது உண்மைதானே வழிதாக்க, அவங்களை அப்படி ஆக்கப்படுறோம், அப்படி எங்கடையண்டா அப்படியும் மற்றண்டா அப்படியும் தானே நாங்க எடுக்கிறோம். ஏன்னா அதை நல்ல விடயங்கள் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார், பகவத்கீதையிலும் இருக்குது. புத்த பெருமான் எடுத்து பாருங்க, அவர் நல்ல வரிகள், இவ்வளவு அழகான வரிகள் இருக்கிறது. உண்மையில அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் கூட அவர் வெறுக்கப்பட்டு போன அவர் ஒவ்வொரு வரிகளும் மனசு தொடும் அந்த அளவுக்கான. ஆனா அப்படி நடந்து கொள்கிறோமா? அதுதான் அந்த 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 புத்தர் நாங்க எல்லாம் சிவனண்டுக்குள்ள போகாம பொதுவா எது நடந்ததோ அது நன்றாக அது பொதுவான ஒரு வரியா இருந்து பார்த்திருந்தோம். எல்லாம் பொதுவாத்தான் நம்ம இருக்கிறது. இப்ப உதாரணமா பொதுவான வரிகளுக்குத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நாங்க அதை வைத்துக் கொண்டு இப்ப நாங்க ஏன் புத்தர் செய்தாரு சொன்னார், பகவத்கீதை சொன்னது, குர்ஆன் சொன்னது பார்க்காம மனிதர்களுக்காக சொன்னு பார்க்கலாம் தானே. இப்ப முகமது நபியில ஒரு இந்த ஹதீஸ் உண்டு, ஒரு வேலையாளிட வேர்வை சிந்த முதல் வர முதல் அவனோட கூலிய கொடுத்து விடுன்னு இருக்குது. அதை சமயத்தை விட்டு கழிச்சு பாருங்க, ஒரு வேலையாளி வேலை செய்யறான், அவனோட வேர்வை சிந்தி அவன் காசை கேட்டு இருக்கிறதுக்கு முதல் நாங்க கொடுத்து விடுன்னு சொல்லப்படுது. அத மனிதனுக்குள்ள நாங்க பார்ப்போமே. அதே போல இயேசுநாதர் சொல்றத பாருங்க, இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தை கொடுங்கன்னா நாங்க கொடுக்கல, மண்ணின்றுதான் சொல்லப்படுது. அங்கு
அதே நேரம் மஜிதாக காலையில உங்கள்ட்ட சிந்தனை முழுமையாக கேட்டிருந்தோம். அந்த சிந்தனையிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க, அது பல பக்கமா பேசப்பட்ட ஒரு விடயம் தான் பாமுகத்துல. அந்த ஒவ்வொருத்தர் இப்ப வஜிதாக்கா வந்துட்டா, வஜிதாக்காக்கு இந்த வார்த்தையை நான் சொன்னா வஜிதாக்காங்க சந்தோஷப்படுவான்ற மாதிரி நீங்க காலையில சொன்ன வார்த்தை வந்து அந்த வேலை இடத்துல ஒருத்தன் மாஞ்சி மாஞ்சி வேலை செய்வான், முதலாளி வர்றார் பாருங்க, முதலாளிக்கு முன்னுக்கு அது மாதிரி பல பேரை நாங்க பார்த்து இப்ப 28 ஆண்டுகள் ஒரு கம்பெனில தான் வேலை செய்யறேன் வஜிதாக்கா. பல முதலாளிகள், உதவி முதலாளிகள், பல பேர் பல பக்கமா பார்த்த அனுபவம் நிறைய இருக்கு. அப்படி அப்போ நீங்க சொல்றது வந்து சரிதான். அது பல காலமா எனக்கு அது உணரப்படையில இவ வரைக்கும் இப்படி வேலை செய்யணும், இவ வரைக்கும் இப்படி செய்யணும், பிறகு போய் சிரிச்சு காய்ச்சி கொண்டு நிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சிந்தனை கேட்டிருந்தா அது பிடிச்சிருந்தது அந்த சிந்தனை. அப்படி இல்லாம இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கான அந்த அந்த காசு தான் எனக்கு அது அது அந்த பக்கங்கள் எல்லாம் வஜிதாக்கா இப்படியான பக்கங்கள்ல நாங்க பேசப்படுறதும் அதிபருடைய இந்த சிந்தனை இப்படி இந்த சிந்தனை நேரத்தாலதான் எனக்கு அது உணரக்கூடியதா இருந்தது. இல்லையண்டா இங்க வாண்டு அடிச்சு போட்டு சொல்லித்தரேன் எனக்கு ஒரு தடவை இல்ல அந்த வேலை பக்கங்கள் செய்யற இடத்துல தர்ஷினி, தூர தூரத்தான் எங்கட கடைகள் இருக்கு. 9 யூனிட் இருக்குது எங்களுக்கு வேலை செய்யற இடத்துல. சாக்லேட் கடை, இந்த துளுப்பு கடை, அடுத்து சேக்காப்லேடோ, கியோஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துல பேர்கள் இருக்குது. யாருமே இல்ல, தனியா தண்ணிக்கணும். 500 யூரோ நாங்க காசு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். அப்ப நாங்க அந்த காசை களவெடுக்கலாம். எப்படின்னா நிறைய பேர் செய்து பிடிபட்டும் இருக்கிறார்கள், பிடிபடாம செய்யலாம். ஏண்டா பில் அடிக்காம விடலாம், அடுத்தது கடைசி அழிக்கலாம், நிறைய செய்யலாம் நிறைய செய்யலாம். ஆனா என்னோட ஒரு புள்ள சொன்னா புதுசா எங்களோட இந்த கெசியர்ல கேமராவை கொண்டு வந்து பூட்டி வச்சிருக்காங்க இப்ப, அப்படி பிடிபட்டதுக்காக. அப்ப என்னோட ஒரு ஆள் வந்து என்னோட வேலை செய்யற கூட்டாளி சொன்னா, நான் போன கிழமை தான் வேலையை போனேன், புது கேமரா பூட்டி இருக்குது, கவனமா நிக்கணும், சேத்தனி எல்லாம் குடிக்க கூட, நான் பின்னுக்கு போய் குடிக்கணும். நான் சொன்னேன் வா, இது கேமராக்கு நான் இறைவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய கேமரா இருக்குது, நான் அதுக்கு தான் பயப்பேன். நான் சொன்னேன், சத்தியமா சொன்னேன், இந்த கேமராக்கெல்லாம் எனக்கு பயமே இல்லை, இதெல்லாம் ஒரு ரெசிபி, நான் பயப்படுற இறைவனுக்காக மட்டும்தான். உண்மையில சத்தியமா சொல்றேன், எனக்கு தங்கப்பதக்கம் வார வாரம் இந்த மோனனாக்கு தெரியும், நான் சொல்லல, இந்த முதல் சொல்றேன், வார வாரம் எனக்கு குத்தரிக்கின்றார்கள், நான் நல்லபடியா வேலை செய்ததுக்கான அவார்டு தந்திருக்கின்றார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். 22 தரம் மிஸ்டர் அவர்கள் மூலமாக 22 தரம் 100% எடுத்திருக்கின்றேன். நான் விழுந்து போன உடனே எனக்கு நேற்று ஒரு சர்டிபிகேட் தந்து நான் வாழ்த்தி பூக்கத்தெல்லாம் தந்தார்கள். ஆனா உண்மையா நான் வாரர்கள் சொல்லி நான் வேலை செய்வதில்லை, இறைவனுக்கு பயந்து. அவங்களோட சம்பளம் எங்களுக்கு சாப்பாடு தருது, என் பிள்ளைகளை வாழ வைக்குது, எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய அந்த பணம் எனக்கு உதவுகிறது. இந்த காசு அகதியா வந்து எங்களை இவ்வளவு அழகான இடத்துல வைத்திருக்கிறான், நன்றி கடனாகத்தான் இந்த வேலையை நான் பார்க்கிறேன், சத்தியமா சொல்கிறேன். அதுதான் சின்ன திருத்தம், உங்களோட மனச்சாட்சிக்கு பயன் இறைவன் என்ற இடத்துல இந்த பேரை மாத்தி வச்சு பாருங்க. நான் அப்போது கதைச்சது முழுக்க அதுக்கு அந்த மனச்சாட்சி தான், இறைவனுடையது அல்ல, உங்களுடைய மனச்சாட்சி, எங்களுடைய கடவுள், எங்களுக்கு நீங்க தானே கடவுள். அப்ப உங்களோட மனச்சாட்சிக்கு பயந்தீங்க, எனக்கு பயம் இறைவனுக்கு தான் இல்ல, அது நீங்க தானே இறைவன். அது என்னுடைய பக்கத்தில் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்ட இறைவர்கள். அப்ப அப்படி பாக்கல. சரி, எனவே பாப்போம் எத்தனை பேருடைய ஆக்கம் வந்திருக்குது. 6 பேர் விட்டு செய்வோம். ஒரு நிமிஷம் கொண்டிருக்கிறது, பார்த்து போட்டு வருகின்றேன். உங்களுக்கு நன்றி வஜிதாக்கா, மிக்க நன்றி. இல்ல அப்படின்னு நாங்கள் ஒரு நிமிடத்தில் கதைச்சு விட வருவோம். ஏனென்றா என்னன்னா ஒரு அடுத்த வார தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான சிறப்பு குழந்தைகளுடைய விழிப்புணர்வு மாதம். தலைப்பு மட்டும் சொல்றேன், இப்ப கருத்து சொல்ல வேணாம், சிந்திச்சுட்டு எழுதுங்க அல்லது குரல்ல பதியுங்க அல்லது நேரடியா கதைப்போம். ஒரு 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 12க்கு 13 வயசு ஒரு பெண் குழந்தை, அவர் வியாதி முற்றி இறக்க போகிறார். அப்ப எல்லா விஷயங்களும் மருத்துவத்தில் கைவிடப்பட்டு விட்டது. இப்போ இந்த ஹாஸ்பிஸ் என்றது இறக்கம் தருவாயில் இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்கள் போயிருக்கிற ஒரு இடம். எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, ஹாலண்டிலும் இருக்கிறது, சுவிஸிலும் இருக்கிறது, லண்டன்லயும் இருக்கிறது. இப்ப அந்த குழந்தை தான் தலைப்பு இப்போ. அப்ப அம்மா அப்பா வந்து ஒரு போராட்டம், அந்த பிள்ளையை நிறைய உறவுகள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவருடைய இறுதி காலங்களை இன்னும் ஒரு சில நாட்கள் தான், ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 3 மாசம் தான் இருப்பார். அவருக்கு நிறைய மகிழ்ச்சிகளை கொடுத்து உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு கெடுக்கா எல்லாம் கொடுத்து காட்டி அவரை மகிழ்ச்சி படுத்துறது சரியா, அல்லது இந்த ஆசையை தூண்டிட்டால் அவர் வாழ விரும்பிடுவாரே, அவரைப்பட்டு இறந்து விடுவாரே என்று அதை எல்லாருக்கும் சொல்லாமலே
அவருக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவர்கள் அந்த குழந்தையை வாழ விடுவது சரியானதுதான் தலைப்பு. இது ரெண்டு பக்கமும் இருக்குது, யோசிப்போம். விளங்கிச்சுதா கதை? அந்த ஆசையை காட்டி அந்த குழந்தையை வாழ வேணும் என்ற ஆசையை தூண்டுறது சரியா, அல்லது தேவையானதுகளை மட்டும் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு எல்லாம் உடுப்பு எல்லாம் போட்டுட்டு அவளை இந்த ஆசையை ஒருக்க பண்ணிட்டு விடுறது சரியான்றதுதான் தலைப்பு. நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எழுதி வைங்க. நான் மறந்தாலும் அதை ஞாபகப்படுத்தணும். குரல்ல தரலாம் அல்லது நேரடியா வரலாம், எழுதலாம். இது இந்த பெற்றோர் தெய்வம் தான் இது. ஆனால் பரவாயில்ல, இதே நேரத்துல எங்கட காலத்துல இளைய வயதுல யாரும் அப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை ஞாபகப்படுத்தலாம் இந்த நேரத்துல. சரி, மிக்க நன்றி. அப்ப எல்லோரும் விடைபெறுவோம். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி இணைந்திருந்தவர்களுக்கு நன்றி. இதுவரை நேரம் நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமகம் டிவி. ராஜினி ஆண்டி வந்திருக்கிறாரு, ஏதோ சொல்ல நினைக்கிறேன். முன்னா வாசிட்டீங்களா? அடுத்த வாரம் தான் தொடரப் போகிறோம். ஏனென்றா எனக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் போய் ரெண்டு நின்றுட்டு, அதான் உடனே போட்டு பார்த்தா சரி வேற இல்லை. அதான்